தியரி படிக்க மாட்டேங்குதான், கான்செப்ட் படிக்க மாட்டேங்குது, எடுத்தோடனே ப்ராக்டிகல் ப்ராப்ளமா போட்டு இருக்கணும். அப்ப கான்செப்ட் புரியறதுக்கு டேக் டைம் ரைட். ஹவ் டு வாட் லைன் வித் த ஃபேக்கல்டி, ஹவ் டு ஜெல் வித் த ஃபேக்கல்டி, ஹவ் டு ஜெல் வித் த சப்ஜெக்ட். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். இது வரைக்கும் அவர்ஷன் இருக்கும், காஸ்டிங்னு ஒரு பயம், மார்க் வரபியன்ட்டு. அப்ப இட் டேக் டைம் எடுத்தோடனே டபக்குன்னு புரிஞ்சிடாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் புரிஞ்சிருமா, காஸ்ட் சென்டர் என்ன, காஸ்ட் தானே, ஐயோ கட்டுப்பா இருக்கும், ஐயோ வேற வழியில படிச்சாகணும், பாஸ் பண்ணி உட்காரும். செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் ஓகேன்னு கொஞ்சம். அப்போ ஃபோர்த் ஃபிஃப்த் ஒரு வாரம் ஆறோம்னு ஓகேடா, காஸ்டிங் மேனேஜபிளா இருக்கும், ரைட்டா. அப்ப நீ ஜெல் ஆகாதான் யூ கேன் ஹேவ் வாட் மிக்ஸ் வித் த சப்ஜெக்ட், யூ கேன் மிங்கிள் வித் த சப்ஜெக்ட், ரைட்டா. டேக் சம் டைம். எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் இருக்கு கீழே ஆகுது, ரைட். எல்லாருக்கும் பிகாஸ் ஆஃப் தி better experience in result, better experience in question paper or mark will have the aversion in costing, right. Now you can understand இதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா ஒரு நல்ல மார்க் வந்து போகணும், ரைட். குட்டி குட்டி விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணணும், ரைட். எஸ் சார். சேம் ஆன பிகர் கான்செப்ட் எப்படி படிக்கணும்னு சொல்லி தருவோம். அதையும் கான்சென்ட்ரேட் பண்ணு, you can score what even 10 mark 20 mark also you can easily can score. What 14 marks also you can easily. That's why importance of the concept தெரியாம படிக்கவே படிக்கணும். Mere solving the problem otherwise. Any professional examination, how many problems you are going to work out is immaterial. How many varieties of the problem you are working out, that is important. Quantity of the problem is not important, quality of the problem is important, right. ஒரு சாப்டர் 20 ப்ராப்ளம் போடுறீங்க, 20 வெரைட்டி போட்டுரு, 20 நம்பர் வச்சு போட்டுக்காத. இண்டெக்ஸ்லயே எவ்வளோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் 30 100 ப்ராப்ளம், மார்ஜினல் காஸ்டிங் 150 ப்ராப்ளம் போடுவோம். குவான்டிட்டி வைஸ் போறது வேஸ்ட். அது ஒரு 50 வெரைட்டிஸ் நிறைய பார்த்துட்டேன்னா யூ கேன் பிகம் எக்ஸ்பர்ட் இன் தட் பர்டிகுலர் சாப்டர், ரைட்டா. தட்ஸ் தி ரீசன் ஒரு மெட்டீரியல் ஆல்சோ என்ன செஞ்சிருப்போம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சாப்டருக்கு மெட்டீரியல் காஸ்டிங் எடுத்தேன்னாக்க வேரியஸ் ஸ்டாக் லெவல்ஸ், கிளியர், செட்டிங் ஆஃப் வேரியஸ் ஸ்டாக் லெவல்ஸ், யூஓகி பேஸ்டு ஃபார்முலா, லேண்டிங் காஸ்ட் பேஸ்டு ஃபார்முலா, ஏபிசி அனாலிசிஸ் பேஸ்ட் ஃபார்முலா, டிசிஷன் மேக்கிங் வைஸ், அப்ப எல்லா செக்மெண்ட் பிரிச்சு கொடுத்துருக்கும். ஸோ தென் ஆல் வெரைட்டிஸ் யூ ஹேவ் டு கவர். பிகாஸ் டே பிஃபோர் எக்ஸாமினேஷன் துர்கா மே ஹேவ் டவுட், ஸ்டாக் அவுட் மட்டும் புரியல, மத்தெல்லாம் ஈஸியா இருக்கு, ஸ்டாக் அவுட் ப்ராப்ளம் மட்டும் பார்த்தா போதும், ரைட்டா. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கணும் அவசியம். ரம்யா ஹேவ் த கன்ஃபியூஷன் இஓகி, அப்ப இஓகில டேப்லெட் மட்டும் பார்த்தோன்னா அது மட்டும் பார்த்தா போதும், ரைட்டா. கிளியர். முத்துமே ஹேவ் த சேஃப்டி ஸ்டாக் எப்படி கம்ப்ளீட் பண்ண, அது மட்டும் மறந்து போச்சு. சரி, வேரியஸ் ஸ்டாக் மேக்ஸிமம் அதெல்லாம் ஈஸி சார். அப்ப சேஃப்டி ஸ்டாக் செக்மெண்ட் மட்டும் பார்த்தா போதும். அப்ப இஃப் யூ ஆர் கோயிங் டு சி மோர் வெரைட்டிஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் செக்மெண்ட் வைஸ் பார்த்துட்டேன்னா தட் பெட்டர் கண்ட்ரோல். அதர்வைஸ் என்ன ஆகுதுன்னா, டே பிஃபோர் எக்ஸாமினேஷன் எல்லா ப்ராப்ளம் பார்க்குறோம், ஒவ்வொரு சாப்டர்ல 30 ப்ராப்ளம் 40 ப்ராப்ளம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 3-4 சாப்டர் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி 4 சாப்டர்ஸ் யூ வில் கெட் டயர்ட், ஐயோ யூ டெம்ப்டட் டு ஸ்லீப். மாதிரி மறுநாள் காலையில் எங்களுக்கு எக்ஸாம் போகணும். அவுட் ஆஃப் 15 சாப்டர் 4 சாப்டர் முடியும், 11 சாப்டர் இருக்கு, டிக்குன்னு பயப்படுவார். ஐயோ எம்சிக்கு படிக்கிறதா, தியரி படிக்கிறதா, 11 சாப்டர்ஸ் ப்ராக்டிகல் ப்ராப்ளம் பார்க்கறதான்ட்டு அவ்வளவுதான், பயத்திலேயே பாதி போயிட்டு போகுது. மாதிரி நல்லா படிச்சிருப்ப, பிகாஸ் யூ ஆர் அனேபிள் டு ரிவைஸ் டே பிஃபோர் எக்ஸாமினேஷன் யூ வில் ஹேவ் இன்ஹரண்ட் ஃபியர், பேனிக் ஆயிடும் எக்ஸாம் ஹால்ல, மாதிரி. அப்போ ஒரு கொஸ்டின் வந்தா போதும், டபக்குன்னு பேனிக்கா விட்டு வந்து ஃபியர் ஃபேக்டர் வில் கில் யூ லைக் அன் இட் won't allow you to think in the examination, right. Therefore try to learn with the concept. Conceptual learning is the most important. That's the reason we are spending this much time. Are you with me or not? Yes sir. Now the importance of the concept pathna, without any stress you can be in the position to learn. That's the speciality of learning with the concept. Concept to learn pantennakke without any much stress you can be in the position to carry the knowledge. For example, Durga is mugging up, ella mug up பண்ணிட்டு இருக்காரு, மெமரி கெபாசிட்டி மக் அப் பண்றான், எல்லாம் போட்டு 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 பார்த்து few of them having the habit of நிறைய மக் அப் பண்ணி அப்புறம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பான். Whereas Ramya is not having that call. கான்செப்ட் தெரிஞ்சா புரியும், மக்கப்லாம் அவ்வளோ பண்ண முடியாது சார். Now both of them going to cover the same syllabus only, right or not? Yes sir. Both of them forced to complete all 100% syllabus only, there is no doubt. நீ வேற ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ற, அவ வேற ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றா, அவ்வளவுதான் தவிர everybody has to complete 100% part syllabus, right? Yes sir. But which one is better you have to see, which one is stress free that you have to see. Concept based. For Durga, assume I am going to give 2000 rupees கொடுக்குறேன். From my home she has to go to her home for 5 kilometers போகணும். My premier academy இருந்து அவ 5 கிலோமீட்டர் தள்ளி தான் அவங்க வீடு. துர்கா உனக்கு 2000 ரூபாய் தரேன், but after getting the money you have to go by walk. So you have to go only by one walk. Will you accept the money or not? Will you accept the condition or not, Durga? 2000 தரேன்னாக்க 5 கிலோமீட்டர் நடக்க மாட்டோமா? Yes or no? நடக்கும் சார். ஆபீஸ்க்கு 8 கிலோமீட்டர் டெய்லி நடந்து போவேன் சார். Very good, very good. Okay. Now 2000 rupees தரேன் சார், but for Durga I am giving 2000 rupees all 1 rupee காயினா கொடுக்குறேன், ஒரு பேக்ல போட்டு கொடுக்குறேன். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா?
we won't deny right 2000 வேணும் பட் கேரிங் ஆல் த 2000 வெயிட்டா இருக்கும் நேரத்துல ரைட் வேர்த்து விறுவிக்க டயர்டா தான் பேசுறார் ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸோட கடுப்போட பேசுறார் ரைட் வித் த ப்ரெஷர் யூ ஆர் கோயிங் டு ரீச் யுவர் ரைட் ரம்யா இஸ் கமிங் அவங்களுக்கு அதே கண்டிஷன் தான் ஷீ இஸ் ஆல்சோ ஹேவிங் 5 kilometers away from our premier academy அதே சேம் கண்டிஷன் யூ ஹேவ் டு கோ பை வாக் 2000 rupees தரேன் பட் 2000 rupees கரன்சி நோட்டா கொடுங்க 500 rupees நோட் நாளா கொடுங்க கிளியர் 2000 கிடையாது 500 rupees 4 கரன்சி நோட் clear Yes, sir. then she also has to walk what 5 kilometers then easy carry பண்ணல stressful இருக்கணும் Easy, sir. which one is easy same value only but currency are the happier packet la vechu jolly ah right without any stress she can reach right same Yes, thing sir. only from your place to home you are carrying the knowledge coin மாதிரி எல்லாத்தையும் மக்க பண்ணி தூக்கிட்டு போறியா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா clear exam ஹாலுக்கு கான்செப்ட் மாதிரி சுத்தி பேக்கெட் ஜாலியா போறியா ஹாப்பியா போறியா whether pleasure or pressure it's purely based on whether you are going to learn the subject with the concept or you are going to learn the subject with what mucking up it's in your hand and logic காரணம் அப்ப Yes, sir. ஹாப்பியா படிச்சு பாஸ் பண்ணணுமா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா படிச்சு பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ண போறோம் the journey should be happy இருக்கணும் இல்லையா and if you learn with the concept you won't forget at all right when final முடிச்சு இண்டஸ்ட்ரி போனா the concept ஈஸியா மனசுல இருக்கும் ஏய் ஏபிசி ஏ கேட்டகரி பி கேட்டகரிடா கிளியர் and டி கடை எக்ஸாம்பிளா இருக்கட்டும் குட்டி குட்டி எக்ஸாம்பிள் சொன்னலாம் நினைப்போம் right or not Yes, sir. so we can apply the concept easily மக்க பண்ணா மறந்து போடு திரும்ப ஒட்டே ரெஃபர் பண்ணணும் அது இதுனியா இருக்கணும் Yes, sir. any chapter try to learn with the concept for that you have to spend some quality time considerable time will you Yes, sir. next அடுத்து என்ன இருக்குடா Concept